குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தங்கங்களா. மழை வெயில் புயல் எல்லாத்துக்குமே வந்து நம்மளை கடவுள் வந்து ஓரளவு சேஃபாக வச்சுருக்காரு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். ஸோ தங்கங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயாரி ரெண்டும் ஒன்றான்னு கேட்டால் ஆமாங்க. சம்டைம்ஸ் அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் ரராரி யூஸ் பண்ணுறாங்க, சில இடங்களில் ரயாரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரயாரி கரெக்டு தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ ஸ்வீட். இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் க்யூட் டாட் மாதிரி அங்கங்கே டாட் வந்திருக்கு. பட் ஃபாஸ்ட் மல்டிப்ளையர், குட் மல்டிப்ளையர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயாரிங்கிறது ஒரு தொட்டியில் வச்சோன்னா கொத்தா அப்படியே கப் மாதிரிக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கக்கூடிய ஃப்ளார். இது சூப்பர் சாய்ஸ். அவ்வளோ பெரிய மதர் பல்ப்ஸ் வந்து நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு எல்லாருக்குமே. ஸோ வேணுன்றது இது வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த பூச்சி இருக்குதுல்ல, இது ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒன்று இப்படி வர ஆரம்பிச்சுன்னா இதுவும் ஒரு ஃபாஸ்ட் குட் மல்டிப்ளையர். இதை வந்து நம்ம அழிச்சிட்டா தான் நெக்ஸ்ட் நம்மளோட இதுக்கு அது கரெக்டாக இருக்கும். நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இது பற்றின ஒரு இது ஒன்று போட்டிருந்தோம். நம்ம ரெயின் லில்லி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றின ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி நம்ம போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், அந்த மாதிரி குட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கும் அதை நம்ம ஷேர் பண்ணுவோம் தங்கங்களா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணாமலே நம்மளோட லில்லிகள் அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதா நான் பிளானில் இருக்குது சொன்னேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்ன ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத. க்யூட் பிம் சம்பு, இங்கே பாருங்கள், பிம் சம்பு வேறு லெவல் அழகிங்க. ஒரு மாதிரி பர்பிள் அண்ட் பிங்க் மிக்ஸ் ஆகிருக்குதுல்ல. டபுள் லோட்டஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆரஞ்சில் டார்க்கஸ்ட் ஒன்றுன்னா அது சொல்லுவேன். ஆனால் இதை விட டார்க்காக தான் இது பூத்துச்சு. இப்போ ஏதோ தெரில இவ்வளோ டார்க்காக பூக்கலை. FOB ஸ்லீப்பிங் லேடி, பியூட்டிஃபுல் ஒன். டியூபி ரோஸ் ஒன்ஸ் பூக்க ஆரம்பித்தா பூத்துட்டே இருக்காங்க. டியூபி ரோஸ் சாமியாக இருக்காங்கல்ல. இது எப்படி மல்டிப்ளை ஆகுது என்னங்கிறத ஒரு 6 மாதம் கழித்து நம்ம பார்க்கலாம். என்ன நான் சொன்னேன் இல்லையா, ரயாரி வந்து க்யூட் டாட் மாதிரி டாட் இருக்குது. இதுதான் க்யூட் டாட் ஆக்சுவலி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது நம்மளோட ரெட் ஷேடோ. இதில் ஷேடோ மாதிரி ரெட் கலரில் ஒரு ஷேடோ வந்து காரணம் ரெட் ஷேடோ போல் நல்ல சீட் கொடுக்கக்கூடிய சூப்பர் வெரைட்டி. சிண்டா வேறு லெவல் சிண்டாங்க இது. அப்பா ஆமாம், அவ்வளோ அழகு. எத்தனை வரட்டும், இதில் உள்ள அந்த ஷைனிங் இருக்குது பாருங்களேன். அப்பா வேறு லெவலுங்க. அந்த சிண்டா எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம ஷைனிங். இது அந்த கலர் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இந்த ஓரமாக ரெட்டாக நீங்கள் அது வீட்டில் சிண்டா பூக்கும்போது கொஞ்சம் உத்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே இன்றைக்கி இதில் மட்டுமே 6 பூத்துருக்காங்க. எனக்கு சிண்டா வந்து இன்னுமே ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் வச்சு பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு அப்படி பிடிக்கும். அந்த சிண்டா அல்டிமேட்டுங்குது. ஏய் என்னடா அப்படிடா இருக்க, டெய்லி ஒரு விசிட்டு இவங்களை. அதுமாதிரி இவங்களும் பிங்க் பட்டர்ஃப்ளை பூத்த மணியமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹாவதர ரிலேக்கேட் பாருங்கள். ஆக்சுவலி நடுவில் வந்து ஒரு டார்க் கலர் அங்கே தெரியுதுங்களா. மேலேருந்து லைட்டாக போய் நடுவில் ஒரு டார்க் லேயரில் ஷேடு தெரியுதுங்களா உங்களுக்கு. நல்ல ஒரு டார்க் ஷேடு உள்ளேருந்து வெளியில் வருது பாருங்கள். நல்ல ஒரு டார்க் ஷேடு. இந்த தடவை தான் அதை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். எத்தனை தடவை அந்த டார்க் ஷேட் தெரியல. பாருங்களேன் அப்படி ஈவனாக அந்த டார்க் ஷேடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து லைட்டாக போய் உள்ளுக்குள்ளே பாருங்களேன், நல்ல ஒரு டார்க்கு ஈவனாக எல்லா பெட்டல்ஸ்லேயும் கரெக்டாக நச்சுன்னு உட்காந்துருக்கு பாருங்கள். என்னவென்று சொல்வதம்மா உன் அழகை, எப்படி வர்ணிப்பதம்மாங்கிற மாதிரியான பியூட்டிஃபுல் ஒன். நிறைய பேர் இதை கேட்குறீங்க. இங்கிலீஷ் கலர்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். நீ தான் அதுக்கு வந்து பிறப்பிடமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிங்கி, ரியலி பிங்கிஷ், செம பிங்கிஷ் இங்கிலீஷ் கலர். கப் ஷேப்பில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். லோட்டஸ் மாதிரியே இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக அது நிறைய மல்டிப்ளை ஆகணும்னு வேண்டிக்கிறேன். சூப்பராக வந்து வரணும்னு இது பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சீட்ஸும் இதில் கண்ணா பின்னா தான். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பட் வேறு லெவல் அழகுங்க இது. பா எப்படி இருக்கு பாருங்களேன். ஸ்வீட் அழகு. ஓ, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அழகாக இருக்கு. அழகுங்க இது. ஒரு மாதிரி இந்த பிங்க் நேரில் கேமராவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இது ஒரு மாதிரி இப்படி ஒரு அழகு. ஃபுல்லாக விரிச்சு பார்க்கலாமா. கப் மாதிரி இருக்கிறது தான் இதோட அழகுன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு. 2 நாள் ஆனால் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. இருங்க இப்போ காற்று வேறு பாருங்கள், நிற்க மாட்டேங்குது பூ ஒரு செவிக்கு. ஹாய் நில்லுமா.
செல்லம்மா நில்லு. ஐயோ சர்ச்சுக்கு வேற போகணும், டைம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பனிங் செரமனி. ஓவா எப்படி இருக்கு சொல்லுங்க தங்கங்களா. வாவ் சாமா போங்க, கலரு அல்டிமேட், தூக்கி சாப்பிடுது. இந்த லுக்லேயுமே அழகாக இருக்குங்க இது. இருங்க வர. இவங்க யார் தெரியுமா? சிண்டாமணி. சிண்டா கூட அழகாக பூத்துச்சு, சிண்டாமணியாக பூத்த நீ ஏன் இப்படி பூத்துட்ருக்க? ஸ்வீட் ஃப்ளமிங்கோ ஒரு லேட்டஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு நியூ ஹைப்ரிட் ஒன்று இருக்குதுங்க இந்த வருஷம் நம்மளோட கலெக்ஷனில். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஒயிட் கலர் அதிகமாக இருக்கும். பட் அழகு RP28 மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட இது பார்க்க RP28 மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸ்வீட் ஃப்ளமிங்கோ அவ்வளோ ஒரு சின்ன மழை அப்படின்னு சொன்னாலே பூக்கிற மாதிரி வெரைட்டி சொல்லுவேன்ல, அதுதான் இது. சின்ன கண்ணா பின்னா நான் அங்கங்கங்க அங்கே பாருங்களேன், வேறு லெவலில். அப்புறம் இது ஸ்ப்ராஷ், இதுவுமே ஒரு அழகு ஒரு மாதிரி கலருங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரும். எட்டர்னல் ஃப்ளேம் வேறு லெவல்டா டேய் தங்கம். எட்டர்னல் ஃப்ளேம் இந்த தடவை ஃபோட்டோ எடுப்பேங்க, அப்படி எப்படி வச்சுக்குவேன். ஆனால் சேலுக்குன்னு போட போகிறப்போ ஃபோட்டோ தேடுவேன் பாருங்க. நான் ஏம்மா நினப்பேன், நான் வளர்த்து இது பண்ணி இப்படி இருக்க நம்மளே இவ்வளோ தேடுறமேடா அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, ஏன்னா வீடியோவில் அவ்வளோ காமிப்பேன், அவ்வளோ ஃபோட்டோ இருக்கும், எல்லாம் இருக்கும். சேலுக்குன்னு என் தங்களுக்கு எட்டர்னல் ஃப்ளேம் எனக்கு கொடுக்க போகிறப்போ எட்டர்னல் ஃப்ளேம் எங்கே அப்படின்ட்டு தேடுவேன். சேவ் பண்ணி வச்சுக்கணும் தங்கங்களா ஃபோட்டோலாம். வரேன், செம்ம க்யூட் இது எட்டர்னல் ஃப்ளேம். எட்டர்னல் ஃப்ளேம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் தங்கங்களா. அப்படியே எடுத்தோன்னே பெரிய மதர் பல்பாக தான் வரும் எட்டர்னல் ஃப்ளேம். இது ஒன்லி வந்து 100 ருபீஸு, நீங்கள் வாங்கிக்கலாம். அழகு அழகுனா அழகு. பிங்க் டொர்னாடோ இருக்குல்ல, டொர்னாடோ அதோட ஒரு கலர் காம்பினேஷன் தான் இதில் வரும். ஆனால் இது சம்டைம்ஸ் கூட்டமாக பூத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. எட்டர்னல் ஃப்ளேம் மினியன் வேறு லெவலுங்க பா, வேறு லெவலுங்க. ப்ளம்மோட ஷேப்புப்பா அப்படியே. மினியன் வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளம் இருக்குல்ல, ப்ளம்மோட ஷேப்பு. பட் பார்த்திங்கன்னா கலர் மட்டும்தான் வந்து நம்மளோட இன்னொன்று இருக்குமே ஒன்று நல்லா மணக்கமே, மிடாஸ் டச்சு காணோன், இதெல்லாம் எப்படி ஒரு கலர். மிடாஸ் டச் இதோட கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கும். பட் மினியன் வந்து அல்டிமேட் கலர். பட் இந்த பெட்டல் ஷேப்பு இது எல்லாமே அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளம் மாதிரியே இருக்காங்க, ப்ளம் மாதிரியே திக்காக சூப்பராக வாவ் செம்மையாக இருக்காங்க. மிடாஸ் டச் கிட்டத்தட்ட நோபல் கோல்டு எல்லோவில் வரும்ல. வாவ் நைஸ். நோட் பண்ணும்போது இதையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க தங்கங்களா. இது பாருங்கள், இது நேத்திக்கு பூத்தது எப்படி இருக்குன்னு. அந்த மகரந்தம்னா நல்லா கொட்டிடுச்சு இதில். வசானா தங்கங்களா, வசானா ஆக்சுவலி வேறு லெவல். வசானா இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது தங்கங்களா. வசானா நிறைய பேருக்கு நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வசானா ஒரு 2 பல்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது இந்த பெட்டல்ஸ் கீழே பின்னாடி நல்லா அழகாக அப்படி இருந்ததா, அதை எடுக்கிறேன்ட்டு இது பிஞ்சிடுச்சு. சாரி. அந்த பிங்க் பாருங்கள் இதில் எப்படி அழகாக வருதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த பிங்க் நல்லா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த இது இயற்கையில் சூப்பராக இருக்குது. வசானா அடுக்கு, நல்ல அடுக்கு தான் இது. இந்த மாதிரி ரெட் கிளவுட் சொல்லியே ஆகணும். நம்மளோட சீட் போட்டதும் சூப்பராக வந்துட்டுருக்குது. ஷப்பா வேறு லெவல்மா. பிடிக்கலைன்னா காற்றுல ஒன்றும் பண்ண முடியாது போலங்க. கழுத்தை பிடிச்சி நேர்ச்சி நிப்பாட்டிடணும். நில்லு எங்கே பறக்கிற அப்படின்னு. சம்டைம் குழந்தைங்கள அப்படி தானே சேட்டை பண்ணாண்டா நில்லடா அப்படிம்போம்ல, அந்த மாதிரி இப்போ இது என்னை பார்க்குது. என் பையன் அப்படி தான் என்ன பார்ப்பான், எதாவது பண்ணான் அம்மா அப்படிம்பான். அது மாதிரி இப்போ இது பார்க்குது, என்னம்மா பண்ணுற அப்படின்னு. நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் அப்படின்றவேன். உண்மையில் அழகாக இருக்குது ரெட் க்ளவுடு. இந்த காம்பினேஷனில் எத்தனை வந்தாலுமே அல்டிமேட்டுப்பா இல்லை. ஸோ ஸ்வீட் ரெட் க்ளவுடு. இதோட சீட்ஸ் தாங்க போட்டிருந்தோம். இங்கே பாருங்கள் சீட்ஸ் சூப்பராக வைக்கும். பாருங்கள் மகரந்தத்தை பாருங்களேன் எப்படி சைடில் எப்படி கோடு போட்ட மாதிரி. ஓகே, ரெட் க்ளவுட் சீட்ஸ் போட்டு வர்றது எப்படி பூக்குதுன்றது நம்ம நோட் பண்ண போகிறோம். ரொம்பலாம் ஒன்று எதிர்பார்ப்பு வேண்டாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இன்னொன்று பூக்கும். சம்டைம் இந்த மாதிரி வெரைட்டி ஹைப்ரிட் நேம் வைக்காமலே அப்படியே விட்டுறலாமான்னு கடுப்பாகுது. இந்த ரெட் ஹைப்ரிட்டில் வரதெல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. பட் ரெட் க்ளவுட் குவைட் டிஃப்ரெண்ட். ஆடு சிங்கப்பூர் ஸ்லிம் சிங்கப்பூர் ஸ்லிம் வேணாலும் வாங்கிக்கணும் தங்கங்களா. இங்கே ஒரு ரெட் ஷேடோ பாருங்கள். ரெட் ஷேடோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுது, அவ்வளோ சீட்ஸ் கொடுக்குதுங்க பாருங்கள். 3 மட்டும் வேறு. ஹாப்பி கார்டனிங்.